வணக்கம். அச்சா, மாசம் மாசம் நம்ம கரண்ட் பில் கட்டுறோமே, அது வெறும் ஒரு செலவு மட்டும் இல்ல, அது ஒரு டாக்ஸ்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, அரசாங்கத்துக்கு வெளியே நாம கட்டுற ஒரு மறைமுக வரி. இலவசமா கிடைக்கிற சூரியனுக்கு நாம எதுக்கு காசு கொடுக்கணும்? வாங்க, இந்த கண்ணுக்கு தெரியாத வரிய பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கே தெரியாம உங்க பாக்கெட்ல இருந்து ஒரு வரி போயிட்டு இருக்கு. இது கவர்மெண்ட் போடுற டாக்ஸ் இல்ல. ஆனா அதோட பாதிப்பு அதை விட ஜாஸ்தின்னே சொல்லலாம். அப்போ அது என்ன வரி? அது எப்படி நம்ம பட்ஜெட்டை காலி பண்ணுது? வாங்க பார்க்கலாம். அதுதாங்க இந்த கண்ணுக்கு தெரியாத வரி, அதாவது இன்விசிபிள் டாக்ஸ்ன்னு சொல்றோம். இது பெருசா வேற எதுவும் இல்ல. நம்ம வீட்டுக்கு மாசம் மாசம் வர்ற கரண்ட் பில் தான். ஆமா, இது நேரடியா கவர்மெண்ட் போடுற வரியா இல்லாம இருக்கலாம். ஆனா இத கட்டாம இருக்க முடியுமா? முடியாதுல்ல. அதனால இது ஒரு வரி மாதிரி தானே நம்மள பாதிக்குது. சும்மா யோசிங்க. ஃபேன் ஆன் பண்றோமா, அதுக்கு ஒரு டாக்ஸ். ஏசி போடுறோமா, அதுக்கு ஒரு டாக்ஸ். ஏன் ஒரு சின்ன லைட்ட போட்டா கூட டாக்ஸ். மீட்டர் ஓடிட்டே இருக்கு, நம்ம காசும் போயிட்டே இருக்கு. நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு யூனிட் கரண்ட்டுக்கும் விலை கொடுத்துட்டே இருக்கும். இது ஒரு முடிவே இல்லாத விஷயம் மாதிரி தெரியுதுல்ல. இதுல இருந்து தப்பிக்கவே முடியாதான்னு தோணுது தானே. இந்த ஃபீலிங் நம்ம எல்லாருக்குமே நல்ல பரிச்சயமானது தான். டெய்லி கரண்ட் யூஸ் பண்றது ரொம்ப சாதாரணமா தெரியும். ஆனா மாச கடைசியில அந்த கரண்ட் பில்ல பார்க்கும்போது ஷாக் அடிக்குமே. அடேங்கப்பா, ஒவ்வொரு மாசமும் இந்த ஷாக்கு புதுசா இருக்கு இல்லையா? இதுதான் அந்த இன்விசிபிள் டாக்ஸ் கொடுக்கிற உண்மையான வழி. அப்போ இதுக்கு ஒரு தீர்வே கிடையாதா? கண்டிப்பா இருக்கு. இந்த ஒப்பீட்ட பாருங்களேன், உங்களுக்கே புரியும். ஒரு பக்கம் நம்ம வழக்கமா யூஸ் பண்ற கிரிட் பவர் ஈபில இருந்து வருது. ஆனா விலை ஏறிக்கிட்டே போகுது. இதோட ரிசல்ட் தான் நாம பேசிட்டு இருக்கிற கண்ணுக்கு தெரியாத வரி. இப்போ இன்னொரு பக்கம் பாருங்க, சோலார் பவர். இது எங்க இருந்து வருது? நம்ம சூரியன் கிட்ட இருந்து. செலவு சுத்தமா இல்ல, இலவசம். இதோட ரிசல்ட் சேமிப்பு, அப்புறம் இந்த மாதாந்திர டென்ஷன்ல இருந்து ஒரு முழுமையான விடுதலை. ஆமாங்க, அந்த இன்விசிபிள் டாக்ஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழி ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதுதான் சோலார் பவர். யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டு மொட்டை மாடியில டெய்லி சும்மா அடிக்கிற வெயில வச்சு நம்ம வீட்டுக்கான கரண்ட்டை நாமளே தயாரிச்சுக்கலாம். இதுதோ ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான நமக்கான ஒரு சூப்பர் தீர்வு. சரி, இது எப்படி பண்றது? வெறும் 3 ஸ்டெப் தான். ஸ்டெப் 1, நாம கட்டுற இந்த கரண்ட் பில் ஒரு வரி மாதிரி நம்மள பாதிக்குதுன்னு முதல்ல நம்ம ஏத்துக்கணும். ஸ்டெப் 2, இலவசமா கிடைக்கிற சூரியனை வீணாக்காம சோலார் பேனல் போட்டு அதை பயன்படுத்த ஆரம்பிக்கணும். ஸ்டெப் 3 ரொம்ப முக்கியமானது. அந்த கண்ணுக்கு தெரியாத வரிய மாதாந்திர சேமிப்பா மாத்தணும். அவ்வளோதான், உங்க கரண்ட் பில் தானா குறைஞ்சிடும். எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? மொத்தத்துல நம்ம சொல்ல வர விஷயம் இதுதாங்க. சூரியன் நமக்கு ஃப்ரீயா வெளிச்சம் கொடுக்குது. அத நாம சோலாரா மாத்திட்டா கரண்ட் பில் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். சும்மா நினைச்சு பாருங்க, ஆயிரக்கணக்குல கட்டுற பில் வெறும் நூறுகள்ல வந்தா எவ்ளோ பெரிய நிம்மதி கிடைக்கும் இல்லையா? போதும், இந்த கண்ணுக்கு தெரியாத வரி கட்டுறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஏறிட்டே போற கரண்ட் பில்லுக்கு நம்ம பணத்தை இனியும் கொடுக்க வேண்டாம். இந்த இன்விசிபிள் டாக்ஸ கட்டுறத நிறுத்துங்க. கடைசியா இந்த ஒரு கேள்வியை உங்க முன்னாடி வைக்கிறேன். வருஷம் 2026 வரப்போகுது. டெக்னாலஜி இவ்ளோ வளர்ந்த ஒரு காலத்துல சும்மா கிடைக்கிற ஒண்ணுக்கு நாம ஏன் இன்னும் காசு கட்டிட்டு இருக்கணும்? நல்லா யோசிச்சு பாருங்க. சோலாருங்கிறது வெறும் ஒரு ஆப்ஷன் மட்டும் இல்ல, அது நம்ம எல்லாரோடைய ஸ்மார்ட்டான ஃபியூச்சர்.